ஹாய் ஆல். நம்மள மாதிரி ரஷ்ஷாக ஓடிட்டுருக்கிற ஒரு பொண்ணை பற்றி பார்க்கலாம். நம்மள மாதிரியா? ஆமாங்க. காலையில் எழுந்து வேக வேகமாக ஓடி சாப்பிட முடியாமல், சாப்பிட நேரம் இல்லாமல், ட்ரெயின் பிடிக்கணும், பஸ் பிடிக்கணும்னு ஓடுற நம்மள மாதிரி. டார்கெட் கம்ப்ளீஷன், அச்சீவ்மெண்ட், கோல் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கூட இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நம்மள மாதிரி. ரொம்ப அதிகமாக ஓடி ஓடி ஈவினிங் ரிட்டன் வீட்டுக்கு 9 மணிக்கு வந்து சேர்ற நம்மள மாதிரி. சரியாக சாப்பிடாம எதுக்குங்க சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டால் சாப்பிடுதாங்க அப்படின்னு சொல்கிற நம்மள மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு பேர் ஏமா. இந்த பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை எப்படி மாற்றிடுச்சுன்னு பார்க்கலாமா? தன் பாட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அவங்க பாட்டியை பார்க்குறாங்க. அந்த பாட்டி தன்னோட கார்டனில் ஒரு செடியை நட்டு வைக்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக, எங்கேயும் ரஷ் ஆகாமல். ஹேமா மனசில் எழுந்த ஒரு கேள்வி, இவ்வளோ ரஷ்ஷான ஒரு வேர்ல்டை எப்படி பாட்டி நீங்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன செடியை நட்டு வைக்க இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பாட்டி சொன்ன பதில், வாழ்க்கைன்றது ஒரு மொமெண்ட்டையும் வாழ்கிறதுக்காக தான். வாழ்க்கைன்றது எந்த ஒரு காம்படிஷனாகவோ எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீஷன் ஆகவோ கிடையாது. இந்த வார்த்தை ஹேமாவோட வாழ்க்கையை திரும்பி பார்க்க வச்சுச்சு. இவ்வளோ நாள் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன்? என் வாழ்க்கையில் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறேன்னா இல்லவே இல்லை. இப்போது ஹேமா பாட்டி கூட சேர்ந்து அந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. காலையில் பாட்டியோடு சேர்ந்து சீக்கிரம் எழுந்திரிக்கிறாங்க, சன்ரைஸ் பார்க்குறாங்க, அந்த சின்ன வார்மான ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறாங்க, சமைக்கிறாங்க பாட்டி கூட சேர்ந்து. அந்த சமையலில் வருகிற அந்த ஸ்மெல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க, பாட்டி கூட சேர்ந்து அந்த கார்டனிங் ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் வரதை அவங்க பார்க்குறாங்க. ஒரு கம்யூனிகேஷன், எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லாத ஒரு கம்யூனிகேஷனாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன், டெக்னாலஜி, லேப்டாப் இது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அவங்க பாட்டி கூட ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த வாழ்க்கையை அவங்க அனுபவித்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போது முன்னாடி போன ஹேமா இப்போ வரும்போது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு மனுஷியாக வந்திருக்கிறாங்க. முன்னாடி போகும்போது ரஷ்ஷாக அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருந்தவங்க இப்போ பொறுமையாக அவங்க வீட்டுக்கு ரிட்டன் வராங்க. வேலைகள் ஆரம்பிக்குது. என்னதான் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சாலும் அவங்க செய்கிற வேலை அவங்கள பொறுமையாக இருக்க விடுறதில்ல. ரொம்ப ரஷ்ஷான நேரத்தில் கூட, அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீஷன் இருக்கிற டைமில் கூட ஒரு சின்ன மொமெண்ட்டையும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக இருக்க கற்றுக்கிறாங்க. ரொம்ப மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. சின்ன விஷயத்தை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இந்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம்.